தைப்பூசம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது முருகன் வழிபாடு தாங்க. இந்த முருகன் வீடு அறுபடை வீடுகளில் ஒவ்வொரு கோவிலுமே ரொம்ப சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த வகையில் இந்த தைப்பூசம் 2026 வீட்டில் வழிபாடு எப்படி செய்யணும், மேலுமே இதை செய்ய வேண்டிய நேரமும் வழிபடும் முறையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே இந்த தைப்பூசத்தோட சிறப்புகளையும் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கும் வேண்டிய வரங்கள் அனைத்துமே பெறுவதற்கும் ஏற்ற ஒரு நாளாக இருப்பது தான் இந்த தைப்பூச திருநாள். இந்த நாளில் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் இருந்தே கூட விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யலாம். வீட்டில் எந்த நேரத்தில் எந்த முறையில் தைப்பூச வழிபாட்டினை செய்யலாம் அப்படிங்கிற முழு வீடியோவை நம்ம இந்த பதிவில் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முருக வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு வழிபாடு. உலகத்தை காப்பாற்றுறதுக்கும் நன்மை நிலைநாட்டுவதற்கும் கலியுகத்தோட கண் கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். அன்னை பராசக்தியிடம் இருந்து ஞான வேலை பெற்ற ஒரு அற்புதமான திருநாள் தான் இந்த தைப்பூசம். இந்த ஆண்டு பார்த்தீங்களா தைப்பூசம் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையானது வருகிறதுங்க. இந்த நாளில் பார்த்தீங்களா எந்த நேரத்தில் பெருமானை வழிபட வேணும், எப்படி வழிபட்டால் முருகப்பெருமானோட முழு அருளையுமே பரிபூரணமாக நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தை மாத வளர்பிறையில் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணையும் ஒரு அற்புதமான நாளை தான் நம்ம தைப்பூச திருநாளாக கொண்டாடுறோம். அந்த வகையில் பிப்ரவரி 1ஆம் தேதி பார்த்தீங்களா அன்று காலை 4:41 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி அன்று காலை 4:45 மணி வரைக்குமே பௌர்ணமி திதியானது இருக்கு. அதே போல தாங்க அன்றைய தினம் அதிகாலை 1:54 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை 1:01 வரைக்குமே பூசம் நட்சத்திரமானது இருக்கு. பிப்ரவரி 1ஆம் தேதி இன்னைக்கு நாள் முழுவதுமே பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் இருக்கிறதுனால அன்று முழுவதுமே நீங்கள் தைப்பூச வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு நாளுங்க. அன்றைய தினம் அதிகாலையில் நீங்கள் எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமானோட படத்திற்கு முன்னாடி நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்து விரதத்தை நீங்கள் துவங்க ஆரம்பிக்கலாம். முடிந்த வரைக்குமே முருகரோட திருநாமங்களை சொல்லியபடி இருப்பதும் முருகப்பெருமானோட சிந்தனையுடனே இருப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீட்டில் பார்த்திங்களா முருகன் படம், முருகரோட சிலை, வேல் இருந்தால் அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர்கள் சாற்றி அலங்காரம் செய்யலாம். முடிந்தால் நீங்கள் வேலுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வேல் பூசை செய்வதுமே ரொம்ப சிறப்பு. முருகப்பெருமானுக்கு செவ்வரளி, செவ்வந்தி, துளசி இது எல்லாமே படைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. நைவேத்தியமாக தேன், தினை மாவு, தயிர் சாதம் இது எல்லாமே நீங்கள் படைத்து வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதுவும் முடியல அப்படிங்கிறவங்க பால் அல்லது சந்தனம் மட்டுமாவது நீங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றைய நாளில் நம்ம முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அன்றைய தினம் முருகரோட படத்துக்கு முன்னாடி சட்கோண கோலமிட்டு அதன் மீது பார்த்திங்களா 6 நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடலாம். வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே வேல் பூஜை செஞ்சு வேல்மாறல் மகா மந்திரத்தை படிக்கலாம். செவ்வரளி மலர்களை கொண்டு 108 முறை ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் அர்ச்சனை செஞ்சு நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாவது 2 ஜீவராசிகளுக்காவது நீங்கள் அன்றைய நாளில் அன்னதானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலுமே உங்களால் முடிந்தால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடியவங்களை அழைத்து நீங்கள் சாப்பாடு கூட போடலாம். அன்றைய தினம் மாலை அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது ரொம்ப நல்லது. மலைக்கோவில் இருந்துச்சுன்னா கிரிவலம் செல்வது அன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலுமே இது நம்ம இந்த விரதம் ஏன் இருக்கிறோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும், திருமண தடைகள் விலகவும், நோய்கள் அனைத்துமே நீங்கவும், பகைகள் விளங்கவும், வியாபாரத்தில் நம்ம செழிப்பாக வளரவும், கடன் நீங்கவும், குழந்தைகள் கல்வியில் சிறக்க என என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரிங்க, நம்ம அதை முழு மனதார முருகன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு தைப்பூச விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிந்தவங்க 48
நாட்கள் விரதம் இருப்பாங்க, அல்லது 21 நாட்கள், அல்லது 6 நாட்கள், அல்லது எந்த விரதமே இருக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தைப்பூசத்தன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது நீங்கள் முருகப்பெருமானோ முழு மனதோட நினைத்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயே மாலையில் முருகனை வழிபட்டோ நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் பழனிக்கு பாத யாத்திரை செல்வதும் காவடி எடுப்பதுமே தைப்பூச விழாவின் போது பிரசித்தம் பெற்றதுன்னு சொல்லலாங்க. தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, மொரிசியஸ் போன்ற பல நாடுகள்லையுமே இந்த தைப்பூச விழாவானது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. மேலுமே தைப்பூச நாளில் முருகனோட திருத்தலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி முடியாதவங்க வீட்டிலேயே கூட சிறப்பாக நீங்கள் வழிபடலாம். தைப்பூச நாளில் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி அதுக்கப்புறம் திருநீறு பூசி 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபடலாங்க. வீட்டில் தைப்பூச தினத்தில் வீட்டில் 6 விளக்குகள் ஏற்றி முருகப்பெருமானை வணங்க வேண்டும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை எல்லாமே படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடியாதவங்க எளிமையாக தேனும் திணைமாவும் சமர்ப்பித்து முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டாலே கூட போதுங்க, வேண்டும் வரம் அனைத்துமே கிடைக்கும். மேலுமே குறிப்பாகவே முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் பால் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அருகில் இருக்கக்கூடிய திருக்கோவிலுக்கு பால் கொண்டு சென்று சமர்ப்பணம் செய்கிறது ரொம்ப நல்லது. குறைந்த அளவு பாலாக இருந்தாலும் சரிங்க, அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்மளோட தலையில் சுமந்து ஆலயத்திற்கு செல்ல வேணும். இது பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தைப்பூசத்தன்னைக்கு பால் குடம் எடுக்கும் வழக்கமானது பல பேர்த்துக்குமே இருக்கும். ஆனால் அதற்கு முறையாக விரதம் இருந்து எடுக்க வேணும். விரதம் இருக்க முடியாதவங்க இருந்தீங்களா அவங்களும் கூட பாலை ஒரு சின்ன பாத்திரத்தில் வீட்டு தலையில் சுமந்து சென்று பக்தியோடு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பால் குடம் எடுத்து வழிபட்ட பலனானது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளில் மந்திர உபதேசம் பெறுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முருகரோட அடியாளர்களுக்கு தங்களால் ஆன உதவியும் உபவாசமும் நீங்கள் செய்வது ரொம்ப சிறப்பு. மேலுமே இன்றைய நாளில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வருது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். மேலுமே தைப்பூசம் அப்படிங்கிறது தை மாதத்தில் பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க. இந்த நாளில் தான் அன்னை தன்னோட தவ புதல்வனுக்கு வேல் வழங்கிய நாளாக இருக்குது. தமிழ் கடவுளாக பக்தர்களால் சிறப்பாக போற்றி வணங்கப்படுவர் தான் முருகப்பெருமான். முருகருக்கு ரொம்ப உகந்த நாட்களில் இந்த தைப்பூச நாளுமே ஒன்று. 7:30 சனி காலத்தில் முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எளிமை. ஆடம்பரத்தை விட்டுவிட்டு எளிமையாக இருந்து இயலாதவங்களுக்கு உதவி செஞ்சாலே போதுங்க. சனி பகவானால் நமக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது. முருகப்பெருமானோட நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்தில் தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் நினைத்து எவர் ஒருவர் எளிமையாக வழிபாட்டை மேற்கொள்கிறாங்களோ அவங்கள நான் எதுவுமே செய்ய மாட்டேன் என்று சனி பகவானே வாக்கு கொடுத்திருப்பதாக சாஸ்திரத்தில் கூட சொல்லப்பட்டிருக்குங்க. தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானை எளிமையான முறையில் நீங்களே வழிபாடு செய்ய வேணுங்க. மேலுமே தலைக்கணம், அகங்காரம், கர்வம் இவைகளை எல்லாமே எடுத்து மண்ணில் போட்டு புதைத்து விட்டு எளிமையான சாதாரண மனிதராக முருகன் கோவிலுக்கு சென்று வரிசையில் நின்று முருகனுக்கு உகந்த பாடல்களை நீங்கள் பாடி முருகனை மனம் முருக வேண்டி வழிபாடு செய்துவிட்டு தைப்பூச திருநாள் இன்னைக்கு மதியம் உங்களால் முடிந்த அன்னதானத்தை நீங்கள் ஏதாவது வயதானவங்களுக்கு நீங்கள் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் சனி பகவானால் உங்களுக்கு எந்த தோஷமே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லைங்க. தைப்பூசம் போர் மற்றும் வெற்றியின் கடவுளான முருகப்பெருமான் சூரபத்மன் அப்படிங்கிற அரக்கனை வென்றதை நினைவு கூறும் ஒரு நன்றி திருவிழா தாங்க இந்த திருவிழா. மேலுமே இன்றைய நாளில் நீங்கள் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. முருகப்பெருமான் சுப்பிரமணியர், சரவணன், சண்முகன், ஆறுமுகன், தண்டாயுதபாணி, கந்தன், வடிவேலன், குகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கு. ஏன் அப்படின்னா செவ்வாய் கிரகத்திற்கும் முருகனுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்புமே இருக்குங்க. ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகம் துணிச்சல், வீரம், வெற்றி, நிலம், சொத்து போன்றவை எல்லாமே குறிக்கிறது. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்திற்கு உரிய ஒரு நாள். முருகன் தமிழ் கடவுள்களில் வீரம் மற்றும் யுத்த திறன்களுக்கான கடவுளாக இருக்கிறாரு. எனவே தான் கல்வி, வேலை, திருமணம், வியாபாரம் போன்ற துறையில் வெற்றி பெறணும், நோய், கடன், எதிரிகள் போன்ற துன்பங்கள் இருந்து விடுபட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி வாரம் வாரம் விரதம் இருக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க. இந்த தைப்பூசத்தன்னைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி வரக்கூடிய இந்த தைப்பூச நாளில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னாலுமே இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு விரதம்
விரதம் இருந்த முழு பலனையுமே உங்களுக்கு கொடுக்கும் ஒரு அற்புதமான நாளாக இந்த தைப்பூச நாளானது இருக்குங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் தைப்பூசத்தோட சிறப்புகளையும் அன்றைய நாளில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் குறித்து பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை நாட்கள் விரதம் இருக்கீங்க? முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் விரதம் இருக்கீங்களா, அல்லது 21 நாட்கள் விரதம் இருக்கீங்களா, அல்லது 6 நாட்கள் விரதம் இருக்கீங்களா, அல்லது முருகனோட அந்த தைப்பூசத்தன்னைக்கு அந்த ஒரு நாள் மட்டுமாவது விரதம் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுங்க. அதே மாதிரி நாங்களுமே இந்த முருகப்பெருமான்ட்டு உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை செய்கிறேங்க. நினைத்தது எல்லாமே நடக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.